ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு இன்னைக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நான் வந்து 2 பெரிய புடலங்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இதில் பூண்டு நசுக்கி போட்டிங்கன்னா கூட டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு பூண்டு போடலை டியூ டு டைம் கான்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். கல் உப்பு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், அதுதான் ப்ரிஃபரும் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை போட்டு நல்லா அது சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய புடலங்கான்ற போது நான் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் வந்து 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். அது போட்டுக்கிட்டதுக்கப்புறமா புடலங்காய் கட் பண்ணி வச்ச புடலங்காய் 2 கப் புடலங்காய், அதாவது 2 பெரிய புடலங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா புடலங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டதுக்கப்புறமா நான் மூடி போட்டு வேக வச்சிட்டேன். அது நல்லா வெந்து வரணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கடலை பருப்பை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து ஊற வச்சு அதை வந்து ஒரு 3 விசில் வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டேன். விசில் வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த புடலங்காய் வெந்ததுக்கப்புறமா அந்த கடலை பருப்பை நான் அதில் வந்து நல்லா போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டேன். இதையும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வர வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக